இஸ்ரேல்ல வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்க இல்ல ஷெல்டர்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் உங்களோட லைஃப் வந்து நீங்க நார்மல் பேக் டு லைஃப் போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேல்பட்டு ஈரான் வந்து ஃபர்தரா மிசைல் அட்டாக் பண்றாங்க, எந்த பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஈரான் வந்து அப்பவும் வந்து ஏதோ ஒரு மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. பட் இன்னும் அதிகாரப்பூர்வமா அந்த தகவல் வந்து இஸ்ரேல் சைட்லயும் ஈரான் சைட்லயும் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. ஒன்ஸ் அகைன் இஸ்ரேல் வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்ல ஷெல்டர்ல இருந்து யாரும் வராதீங்க, பழையபடியே வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கேயே சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆஸ் ஆஃப் நவ் இப்ப வரைக்கும் வந்த அப்டேட், ஆஸ் ஆஃப் நவ் இப்போ ஒரு 6 மணி இருக்கும், 24ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு டொனால்ட் ட்ரம்ப் திருப்பி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்னன்னா, 2 தரப்புலையும் பேசினேன், ஆனா வந்து அவங்க வந்து இந்த போர் அத்துமீறல ரொம்ப நிறைய பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மனம் வருந்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி இஸ்ரேல்ல திருப்பி ஈரான் வந்து மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில நியூஸ் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் என்னால ஏத்துக்கூடவே முடியாது. அதே சமயம் இஸ்ரேலும் திருப்பி கொடுக்க போறேன்னு சொல்றதெல்லாம் இது போர் அத்துமீறல் அப்படின்ற மாதிரி, ஐ எம் நாட் ஹாப்பி வித் இஸ்ரேல் ஈரான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன்.